அடுத்து சொல்றாரு பாருங்க, 140 வாசிங்க. அதே 119 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். கத்துறாரு, ஆண்டவரே இன்னைக்கு இன்னும் பேசல, நான் உம்முடைய அற்புதத்துக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லல, வார்த்தைக்கு. அதனால கேட்கிறார், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். என்கிட்ட நீங்க பேசுறீங்க தெரியுமா, அதுதான் எனக்கு நீங்க பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேசுறீங்கல்ல, அது நீங்க எனக்கு பாராட்டுகிற, அதுதான் நான் ருசித்த அருமையான கிருபை. தேவ பிள்ளைகளே, நாம் ருசித்த கிருபைகளில் எது அருமையான கிருபைனா, பைக்ல போயிட்டு இருந்த என்ன கார்ல போக வச்சாருன்னு சொல்லக்கூடாது. அது கிருபை, தேவன் கிருபை செய்தார். ஆனா என்கிட்ட ஒரு நாள் கூட என் அப்பா பேசாம இருந்ததே கிடையாது. தினமும் என் கூட பேசுறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே டெய்லி கேட்க பண்ணுங்கப்பா. அடுத்து ஜெபம் பண்றார் பாருங்க, 69வது சங்கீதம் 5-6 வசனங்கள். வேகமா 2 வசனங்களை வாசிங்க. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக கொஞ்சம் பேர் காத்திருக்கிறாங்க தெரியுமா, அவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நானும் அடையாதிருப்பார்கள். புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவரே என் குடும்பத்துல நான் தான் முதல்ல உங்களை தேடினேன். அதுக்கப்புறம் நான் தேடுறத பார்த்து என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் ஏன் புத்தீனத்தின் நிமித்தம் அவங்க வெட்கப்படுற மாதிரி ஒரு காரியம் நடந்துடக்கூடாது. நோவா கிட்ட தான் கர்த்தர் பேசினார், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வா, நான் ஒரு விஷயத்த சொல்ல, எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லலை. நோவா சொன்னதை வச்சு தான் பிள்ளைங்கள்லாம் இப்போ பேழை கட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல மட்டும் மழை வராம இருந்திருந்தா, அப்போ நோவாவின் நிமித்தம் அவங்கெல்லாம் என்ன ஆயிருப்பாங்க, வெட்கப்பட்டிருப்பாங்க. பேழை கட்டிட்டு பேழைக்குள்ளே உக்காந்துருந்து, பேழைக்குள்ளே இருந்து ஒரு மழையும் வரல. வெளியே இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கழிச்சு வெளியே ஒரு கருப்பு கொடி, நோவா மரித்து விட்டார். அடுத்து நோவாவின் மனைவி இப்படி இருந்திருந்தா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளியே தலை காட்ட முடியுமா? வெட்கப்பட்டிருப்பாங்களே. அப்பா, என்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், என்கிட்ட சில குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் நான் உண்மை நோக்கி கூப்பிடுறது நிமித்தமா என் பிள்ளைங்களும் இப்போ உண்மை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என் குடும்பம் உண்மை தேட ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள், உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தமாக, என்னுடைய புத்தீனத்தின் நிமித்தமாக, என்னுடைய அறிவின்மை நிமித்தமாக, என்னுடைய மீறுதலின் நிமித்தமாக அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்றானா, அவனுடைய விருப்பம் எதுவா இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஜெபம் பண்ண முடியும்? அது மாத்திரம் இல்ல, அவன் நாம் காத்திருக்கிறது, அவன் நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து காத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய தைரியத்தையும் பார்த்து அந்த பாதையில் வருகிற அநேக நம் நிமித்தம் காத்திருப்பாங்க. ஓகே, காத்திருக்கிறாங்க, அவங்களே காத்திருக்காங்க. இத்தனை வருஷம் இவங்க காத்திருக்கும் போது நம்ம ஏன் காத்திருக்க கூடாது? அப்போ அந்த இடத்துல எது அவங்களுக்கு பலனா இருக்கும்னா, நமக்கு தேவன் செய்கிற நன்மை. அது நிமித்தம் அவங்களுக்கு இன்னும் அந்த பலன். தாவீது, ஆண்டவர் உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்படக்கூடாது, என்னுடைய புத்தியினும் எல்லாத்தையும் தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படி செபிக்க காரணம் அவருடைய ஏக்கம், அவருடைய ஆசை எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது. ஆமென். 40வது சங்கீதம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். தாவீதுனுடைய ஆசை என்ன தெரியுமா? உம்மை தேடுகிற நான் மட்டும் மகிழக்கூடாது, யார் யார் உங்களை தேடுறாங்களோ அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யார் யார் உங்க சமூகத்துல தேடி வந்தாங்களோ அத்தனை பேரும் மகிழ்வார்களாக. இந்த விருப்பமும் இந்த ஆசையும் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் அதை நம்ம ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, என் பக்கத்துல இருந்து இந்த சகோதரி, ஆண்டவர் நீங்க செய்வீங்கன்னு நம்பி உங்க சமூகத்தில் அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா, அதை என்ன பார்க்க வச்சுட்டீங்க. இப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், என் நிமித்தம் அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாது. ஆமென், ஆமென். அவங்க சந்தோஷப்படட்டும்.
தாவீதுனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், தேவனை தேடுகிற ஒருவரும் வெட்கப்படக்கூடாது, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படக்கூடாது, தேவனை தேடுகிறவர்கள் நாணம் அடையக்கூடாது. நாம தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோம். நம்மை போல தேவனை தேடுற ஒருத்தங்களை, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறியே, உனக்கு ஏதாவது நடந்துச்சா 4 கேள்வி கேட்கிற, அந்த கேள்வி யாரை தான் கேட்கிறாங்க? நம்ம தான் கேட்கிறாங்க. ஆமே ஆண்டவரே, அவங்க சிலர் பாருங்க, சிலருடைய வேதனையை நமக்கு தேவன் காட்டி தருவார். அவங்க கிட்ட போய் என்ன வேதனை கேட்கறதுக்கு இல்லை. ஆமே ஆண்டவரே, அவங்க பாரத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். என்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், அது நிமித்தம் நீயா ஜெபம் பண்ணுற, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரே, என் புத்தீனத்தின் நிமித்தம், என் அறிவீனத்தின் நிமித்தம் என்கிட்ட சில குறை இருக்கலாம், ஆனா அவங்க காத்திருக்கிறாங்கப்பா, அவங்க தேடுறாங்கப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க வெட்கப்பட்டுற கூடாதுப்பா. ஆண்டவரே, என்ன ஜெபங்க இது, என்ன ஜெபங்க? ஆண்டவரே, நான் தாவீது பேசுறேன் இல்லைங்க. ஆண்டவரே, நான் இன்னாருக்காக ஜெபம் பண்றேன், அவங்க உங்களை தேடுறவங்க, உமக்கு காத்திருக்கிறவங்க. இப்போ எஸ்தர் ராஜாவின் தயக்காக போறதுக்கு அவளுக்கு ஒரு தேவை கிடையாது, அவ சேஃப் ஆயிட்டா. ஆனாலும் ஒரு கூட்டம் யூதர்கள் காத்திருக்கிறாங்க, இந்த எஸ்தர் நமக்காக போய் பேசுவான். அவ 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு போறா. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது? அந்த இடத்துல மட்டும் ராஜா பொற்செங்கோல் நீட்டலைன்னா, அந்த எஸ்தர் நிமித்தமாய் அந்த காத்திருந்த அத்தனை பேரும் வெட்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா கர்த்தர் விடல, விடமாட்டா. நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ, காத்திருக்கிறவர்களுக்காக, சிலருக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமோ, என்னுடைய அறிவினத்தின் நிமித்தமோ, என்னுடைய புத்தினத்தின் நிமித்தமோ அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாதுப்பா, அவங்களுக்கு நடக்காம போயிடக்கூடாதுப்பா. ஏன்னா என் ஆசையெல்லாம் உங்களை தேடுற அத்தனை பேரும் என்னாலும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த ஜெபம் செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறவங்க கண்டிப்பா இந்த ஜெபத்தை, ஏன்னா அவங்களுக்கு தான் உத்தரவாதம் மிக மிக அதிகம். ஆமாம் ஆண்டவர், என் நிமித்தமா. ஆமாம், ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியம் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஜெபம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. எனக்கு அது, ஆண்டவரே, என்னால் ஒரு ஆத்மா வரலனாலும் பரவாயில்ல, உள்ளே இருக்கிற ஆத்மா, எனக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவே எனக்கு தெரியும். அந்த பரிசுத்தவன் நின்ன இடத்துல அடுத்தது போய் ஒரு சிங்கத்து பக்கத்தில் ஒரு எலி நிற்கிற மாதிரி, ஒன்றும் இல்லாமலேருந்து கர்த்தர் தம்முடைய தாசனை நிறுத்தி உருவாக்கி கொண்டு வந்த இடத்துல அப்படியே ஒரு அப்பா தோளில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி, நான் வேற, ஆண்டவரே, திருவிழான ஆத்மாக்களே தாங்க, அப்படி நான் கேட்கவே இல்லை. ஆண்டவர், என்னால் ஒரு புதிய ஆத்மா உள்ள வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறவங்களையும் விரட்டாத படிக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமே, தாவீது ஜெபம் பண்றாருங்க. அப்பா, என் புத்தீனத்தினால நான் சிலருக்காக ஜெபம் பண்றேன், அவன் என்னுடைய புத்தீனத்தினால அவங்க வெட்கப்பட்டுற கூடாதுப்பா. என்ன ஜெபங்க இது! என்னுடைய அறிவீனத்தின் நிமித்தம், என்னுடைய தவறுதலின் நிமித்தமா அவங்க வெட்கப்பட்டுற கூடாது. என் பிள்ளை என்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றான், நான் ஜெபம் பண்றேன்னு நினைச்சு நம்பி போறாங்க. என்னுடைய புத்தினத்தின் நிமித்தம் அவங்க ஃபெயில் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, என் சொந்தக்காரங்க கேட்குறாங்க, நீ ஜெபம் பண்ணு, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் நல்லா ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என்னுடைய புத்தினத்தின் நிமித்தம், ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க மகிழணும். ஆண்டவரே, இன்னும் ஒரு ஜெபத்தை அப்படியே வச்சு ஜெபம் பண்ணலாமா? தாவீதுக்கு வெளியே சொல்லாட்டியும் தாவீதுக்கு அவனுடைய குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலி. அதனால தான் இன்னொரு ப்ரேயர் இருக்கு. ஒரு ப்ரேயரை சொல்லி பிரசங்கத்தை சொல்லலை, நம்ம ப்ரேயரையாக்கும் படிச்சுட்டு இருக்கோம்.
இங்க பிரேயர்னு சொன்ன 1 மணிக்கு பிரேயர்னு சொன்னாலே நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? ஆமாம், நம்ம கை பைபிளை மூடுது, இலைய விரிக்குது. அது அந்த அப்படி பழகுறனால சில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமாம். தாவீதுக்கு ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்சலோம் எவ்வளவு முரடனாய் கொடூரமாய் தப்பு பண்ணாலும் அவன் செத்ததும் அழுதான். என்ன சொல்லி அழுதான? உனக்கு பதில். அவன் நம்ம இருதயத்தை அவர் அறிகிறாருங்க. ஆனால் சில காரியத்தை தாவீது கேட்க மாட்டார், நாமளும் கேட்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் வீட்டெல்லாம் கட்டுவேன். இல்லை ரைட், எனக்கு தெரியுது. ஆனால் தாவீது சொன்னார், ஆண்டவரே நீர் உமது அடியேனை அறிவீர். எனக்கு இப்போ மன தைரியம் கிடைச்சிட்டு, மன தைரியம் கிடைச்சிட்டு. என்ன தைரியம்? இனி நான் கண்ணை மூடினாலும் பரவாயில்ல, அப்பா பார்த்து பார். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு மன தைரியம். எனக்கு இப்போ மன தைரியம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் சொல்ற வார்த்தை கேளுங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 27வது வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியனுக்கு மன தைரியம். குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை வாக்குத்தத்தமா கொடுத்ததும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவீது எங்கேயுமே குடும்பத்தை குறித்து கேட்கல இதுக்கு முன்னாடி. ஆனா மனசுல இருந்தது கர்த்தருக்கு கேட்டிருக்கு. பாத்தீங்களா? வேற எதுவுமே அவர் என்னதான் மற்றவங்க காது கேட்க தாவீது சொன்னதெல்லாம் கர்த்தருக்கு வீட்டை கட்டணும், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும், இப்படிதான். தாவீது யாரையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு வீட்டை கட்டு கேட்கல. ஆனா உள்ள எங்க நல்ல தகப்பனுங்க. ஆமா, சொல்லிட்டு நாம எல்லாம் ஒரு சின்ன ஏதோ ஒரு வீடு கட்டவோ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையா இப்படி சொல்லுவாங்க சில. ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நான் கட்டித்தரேன். எவ்வளோ நல்லவர் தெரியுமா? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், நல்லா வாழ்ந்திருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும். இப்போ தைரியம் கிடைக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரே ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எனக்கு அடுத்து என் பிள்ளை இந்த ஸ்தானத்தில் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ஒன்றும் கேட்கல. ஒன்னே ஒன்று கேட்குறாரு. 29வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, நான் மட்டும் உங்க முன்னாடி இருக்க கூடாதுப்பா. நான் போனாலும் அடுத்த தலைமுறை உமக்கு முன்பாக இருக்கணும். நமக்கு தெரியும், யோசுவெல்லாம் மரித்த பிறகு, இஸ்ரவேலின் பிதாக்கள் மரித்த பிறகு நடந்த காரியம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 13 வரை வேகமாய் வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இது நடக்க கூடாது. கர்த்தருடைய வருகை மற்றும் தலைமுறையாய் ஆண்டவர் இந்த சந்ததி உம்மை சேவிக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனாய் மட்டும் அறியப்பட விரும்பவில்லை, பையனுடைய தேவனாகவும் பேரப்பிள்ளை தேவனாகவும் அறியப்பட விரும்புகிறார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க. அதனால என் விருப்பம் எல்லாம் என் பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆசை. பிள்ளைங்க கர்த்தருக்குள் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த ஒரு நிறைவு ஒருவனுக்குள் இருக்கும்போது அவன் நிம்மதியா கண்ண மூடுவான், நிம்மதியா. ஆமென். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கிறது? சொத்து சுகம்லாம் வரும் போகுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நம்ம கிட்ட
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லையே. ஆமே. அப்போ அன்னைக்கு இல்லாதது இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இல்லாதது நாளை பிள்ளைங்க கிட்ட இருக்கும். கர்த்தர் கொடுப்பாருங்க. எங்கள் அப்பாலாம் ஊழியத்துக்கு நடந்து எத்தனையோ மைல் போயிருக்கிறாங்க, சைக்கிள் மிதிச்சுட்டு போயிருக்காங்க. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே காரில் தான். இப்போ ஆண்டவர் அடுத்த தலைமுறையை பிளஸ் பண்ணுறார், கர்த்தர் நடத்துறார். இது ஒரு விஷயம் கிடையாது. விஷயம் என்ன? நான் நிற்கிறேன் அவர் சமூகத்தில், தலைமுறை நிற்குதா? அதனால தான் ஆண்டவரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் பிளஸ் பண்ணார். அந்த கூடாரம் இனி விழக்கூடாது என்பதற்காக அதே சந்ததியில இயேசு வெளிப்பட்டார், தாவீதின் குமாரன் என்று அறியப்பட்டார். அந்த ஜெபம் எவ்வளவு ஏற்றதா இருக்கிறது பாருங்க. அப்பா சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, என் நிமித்தம் யாரும் வெட்கப்பட்டுறக்கூடாது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். முழங்கால் போடலாமா? டைம் ஆயிட்டு ஒரு 5 minutes ஜெபம் பண்ணலாமா? என் விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததா இருப்பதா? அப்பா அப்பா, என் ஜெபத்தை தள்ளாதவரே, கிருபையை எங்களை விட்டு விலக்காதவரே, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய உம்முடைய நல்ல ஆவியானவர் செவையான வழியிலே நடத்துவாராக, செவையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே நடத்துவாராக, நடத்துவாராக. நடத்துங்கப்பா. என் விருப்பங்கள் உமக்கு ஏற்றதாகவும் என் விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாகவும் இருப்பதாக. என் விருப்பங்கள் உமக்கு ஏற்றதாகவும் என் விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாகவும் இருப்பதாக. என் விருப்பங்கள் உமக்கு ஏற்றதாகவும் என் விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாகவும் இருப்பதாக. இந்த நேரத்தில் இப்படி ஜெபம் பண்ணுங்க. உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களா?